வணக்கம். வெல்கம் டு மைண்ட் மேஜிக். இன்னைக்கு நம்ம தாட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். தாட்ஸ், எண்ணங்கள். நம்ம மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்களுக்கு மேல ஒரு நாளைக்கு நம்ம மனசுல வந்துட்டு போகுது. இது எல்லாத்தையும் நல்லது, கெட்டது, அதாவது பாசிட்டிவ், நேர்மறை, நெகட்டிவ், எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு நம்மளால அடையாளம் கண்டுபிடிச்சு பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்கா தான் இருக்கும். சோ அதை எப்படி பிரிக்கிறது, அந்த டஃப்பான டாஸ்கை எப்படி ஈஸியா பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம். நான் செல்ஃப் கனெக்ஷன் கோச் திவ்யா குரு பிரசாத். சுய முன்னேற்றம், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹீலிங், ஹோபோனோபோனோ பிரேயர், இந்த மாதிரி டாபிக்ஸ்ல தான் நான் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். தாட்ஸ் அப்படின்னா என்ன? எண்ணங்கள். நம்ம மனசுல நம்மளா உருவாக்குற, கிரியேட் பண்ற எண்ணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லட்டு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லட்டுவை நீங்க சாப்பிடணும், இல்ல எனக்கு சுகர் இருக்கு வேண்டாம், இந்த மாதிரி தாட்ஸை நீங்களா உருவாக்குறது. இப்ப நான் வெறுமனே ஒரு லட்டு ஒரு பிக்சரை காட்டுறேன் அப்படின்னா உங்க மனசு என்ன பண்ணும், அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டு அது அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் ஒரு கல்யாண வீட்டுல லட்டு சாப்பிட்டேன், இல்ல அது லட்டு வச்சு ஏதோ ஒரு ஸ்டோரி, ஒரு பழைய ஸ்டோரி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் தானா உங்க மைண்ட்குள்ள கிரியேட் ஆகுது. ஒரு பொருளையோ இல்ல ஒரு நபரையோ ஒரு சம்பவத்தையோ இல்ல அல்லது ஏதோ ஒரு டைமையோ நினைக்கும் பொழுது ஒரு நிகழ்வை கொண்டு அந்த மனசு உங்ககிட்ட படமா காட்டுறது. இது தானா உற்பத்தி ஆகுது. இதை நம்ம அடையாளப்படுத்தி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல நல்லது கெட்டது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. நல்ல எண்ணங்கள் நமக்கு எப்பவுமே நல்ல உணர்வுகளை தான் கொடுக்கும். நம்ம போன வீடியோலயும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லவ், நன்றி உணர்வு, நட்பு, சந்தோஷம், வெற்றி, இந்த மாதிரி வார்த்தைகளே அதுக்கு உண்டான அந்த பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸை நமக்கு புரிய வச்சிரும். அதே மாதிரிதான் இதெல்லாம் நல்ல உணர்வுகள், மனசை சந்தோஷமா சந்தோஷமா கொண்டு போற, கூட்டிட்டு போற ஒரு உணர்வுகள், நம்ம நல்ல விதமா வழிநடத்தக்கூடிய உணர்வுகள். இதுக்கு எதிர்மாறா கோபம், பயம், பதட்டம், கவலை, தோல்வி, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் என்ன பண்ணும், நம்மள மோசமான ஒரு பக்கத்துக்கு கூட்டிட்டு போயிடும். நெகட்டிவா யோசிக்க வைக்கும், எதிர்மறையா யோசிக்க வைக்கும். எதிர்மறையா யோசிச்சா அந்த எதிர்மறை யோசனைக்கு உண்டான அந்த எமோஷன்ஸ் தான் நமக்குள்ள ரிப்பீட் ஆகுது. சோ இதை நம்ம அடையாளப்படுத்தணும். சில வார்த்தைகள் இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிக்காத வார்த்தையே சொல்லிட்டாங்க, ஒரு தகாத வார்த்தை, ஒரு பிடிக்காத நிகழ்வு நடக்குது, நமக்கு வேண்டாத ஒண்ணு நடக்குது அப்படின்னா உடனே நம்ம ரியாக்ட் ஆகாம அதுக்குள்ள என்ன பாசிட்டிவ் இருக்கு, போன தடவை இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்னைக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இன்னைக்கு இந்த ஹேண்டில் அழகா பண்ணிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் பாசிட்டிவா இல்ல கொஞ்சம் காமா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இதுல என்ன பண்ணணும்ங்கிறத யோசிச்சு முடிவு எடுத்துட்டோம், டக்குனு ரியாக்ட் பண்ணாம அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் ஈஸியா கடந்து போயிடுவோம். இந்த அனுபவம் நமக்கு மனசுல தங்கும். அந்த பழைய அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எரேஸ் ஆகி விடை பெற்று அப்படியே வெளியில போகும். சோ இது தங்கும். அடுத்த முறை நம்ம இதோட பெட்டரா பண்ணலாங்கிற அந்த ஒரு நல்ல உணர்வு நமக்குள்ள தங்கும். சோ இந்த மாதிரி நம்ம எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு யாராவது நம்ம வழிநடத்தி கூட்டிட்டு போகலாம். அந்த எண்ணங்கள் நம்மள வழிநடத்தாம எண்ணங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒர்க் பண்ணி நம்ம லைஃப் பெட்டர் ஆக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கணும். என்னங்க சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. நம்ம கூட தானங்க இருக்கோம் பிறந்ததுல இருந்து. ஆமா, நம்ம கூட தான் இருக்கோம். ஆனா என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 மணி நேரம் தனியா இருங்க, ஒரு சைலண்டா உட்காருங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், 5 நிமிஷம் உட்கார்றதே பெரிய பிரச்சனையா கஷ்டமா இருக்கும் நமக்கு. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஒண்ணு யாருக்காவது போன் பண்ணி பேசுவோம், இல்ல மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், இல்ல புக்ஸ் ரீட் பண்ற பழக்கம் இருந்தா புக்ஸ் ரீட் பண்ணுவோம், இல்லாட்டி நம்ம பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போயிடலாம், கடைக்கு போயிடலாம், பக்கத்துல ஏதாவது ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துருவோம், இல்லாட்டி நாளைக்கு சமைக்கிறதுக்கு இன்னைக்கு காய் கட் பண்ணி வச்சிருவோம். இப்படி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில இறங்கிடுவோம். காரணம் என்ன, நம்ம சும்மா உட்கார்ந்தா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மள அப்படியே உட்கார விடாது. சரி பரவாயில்லைங்க, உங்க மனசு தொடர்ந்து எண்ணங்களால உங்களை தொல்லை பண்ணல, நான் பண்ணட்டும். இப்ப தேவையே இல்லாத ஒரு 3வது மனிதர், சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதர் உங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு. நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, இல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு கோயிலுக்கு போறீங்க, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அமைதியா அப்படின்னா ஏத்தாப்புல ஒருத்தர் உட்கார்றாரு, ஒரு அம்மா உட்கார்றாங்கன்னா அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியல. ஆனாலும் அவங்க உங்ககிட்ட தோண பேசிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அமைதியா கேட்டுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா எந்திரிச்சு வந்துருவீங்க. அந்த மாதிரிதான் இங்க உங்களால உங்ககிட்ட இருந்து எந்திரிச்சு போக முடியாது. எங்க போனாலும் அந்த குரல் பின்தொடர்ந்து வந்துட்டுதான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அது என்னதான் சொல்லுதுன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி கண்களை மூடி உட்காருங்க, 2 நிமிஷம் உட்காருங்க. அடுத்து நம்ம என்ன யோசிக்க போறோம், அடுத்து என்ன வரும் அப்படின்னு நீங்க அதுல நீங்க கவனத்தை கொண்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய சுழற்சி குறையும். இது எப்படின்னா, ஒரு மண் ஒரு ஒரு இந்த நீர் சுழல் பார்த்திருக்கீங்களா, இப்படி சுழன்று இப்படி போய் இப்படி நிற்கும்.
அந்த மாதிரிதான் இந்த எண்ணங்கள் ஆரம்பிச்ச இடத்துல இப்படி போயிட்டு எங்க போறதுன்னு தெரியாம திருப்பி ஏதோ அதுல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகும். ஸ்கூல் அப்படின்னு சொன்னா ஸ்கூல் தொடர்பா என்னெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டும். சோ அது மாதிரிதான் நீங்க வந்து அந்த அந்த ஒரு பேட்டர்னை குட்டியா நீங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ஒரு பாஸ் விட்டு அமைதியா இருந்து பாருங்களேன், இல்ல கவனிச்சு பாருங்களேன். அது கவனிக்க கவனிக்க குறையும். அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து அது வந்து அதோடைய அந்த சுழற்சிய வேகத்தை அளவை குறைச்சிரும். அப்படி குறைச்சிட்டீங்கன்னா அது நல்லதா கெட்டதா, அதாவது நேர்மறை எண்ணமா எதிர்மறை எண்ணமாங்கிறத ஈஸியா நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்றது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு நெகட்டிவ்ஸ் தான் நிறைய வருது. நெகட்டிவ் தாட் தான் நிறைய இருக்கு. எப்ப பார்த்தாலும் என் மைண்ட்குள்ள வந்து நான் வீட்ல இருந்து கிளம்புனா என் ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியா ஆபீஸ் போய் சேர்ந்திருப்பாரா? என் குழந்தை வந்து நல்லபடியா ஸ்கூல் போயிருக்குமா? இல்ல வந்து அது வந்து இன்னைக்கு வந்து விளையாடி இருக்குமா? இல்ல வந்து சாப்பிட்டு இருக்குமா ஒழுங்கா? யார்கிட்டயும் சண்டை போடாம ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட திட்டு வாங்காம ஒழுங்கா அது வந்து படிச்சு எழுதிட்டு வருமா? ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ஒழுங்கா இருக்குமா? இப்படியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நெகட்டிவாவே மைண்ட் போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன பண்றது? நான் என்னதான் அப்படி நான் அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சு நான் அடுத்து என்ன பண்றது? நெகட்டிவா தான் இருக்கு என் மைண்ட். சரி என்ன பண்ணலாம்? அந்த நெகட்டிவான எண்ணங்களை எடுத்து எழுதுங்க. ஒன்னொன்னா வரிசைப்படுத்துங்க. அது வந்து 100 எண்ணங்கள் கூட போகட்டுமே, பரவாயில்ல. உட்கார்ந்து எழுதுங்க. எழுதி அதுல உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு 10 நெகட்டிவான எண்ணங்களை எடுங்க. அந்த எண்ணங்களுக்கு ஹோப்போனோபோனோ பிரேயர் பண்ணுங்க. ஹோப்போனோபோனோ 108 முறை சொல்லுங்க. அந்த எண்ணங்கள் உங்கள விட்டு போகணும் அப்படின்னு அந்த எதிர்மறை எண்ணத்தை அப்படியே எடுத்து சொல்லாம, இப்போ என் குழந்தை ஆட்டோல ஏறி ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா சேர்ந்திருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வருதுன்னா, என்னோட குழந்தைய ஆட்டோ டிரைவர் பத்திரமா கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டிருப்பாரு. அதுக்காக டெய்லி கண்டிப்பா அவர் விட்டுட்டு இருக்காரு. இப்பவும் இன்னைக்கும் கூட்டு போய் விடுவாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன். இல்ல வந்து அந்த ஒரு சம்பவம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இனியும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நீங்க அப்படி அந்த எதிர்மறை எண்ணத்தை அப்படியே பாசிட்டிவா எழுதி இந்த பேட்டர்ன்ல பாசிட்டிவா எழுதி அதுக்கு நீங்க ஹோப் போகணும் சொல்லுங்க. இது மாதிரி ஒன்னொன்னையும் எடுத்து மாத்துங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நான் வந்து அபரிமிதத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் அல்லது அளவற்ற ஒரு என்ன சொல்றது எனக்கு அளவில்லாத வருமானம் தினமும் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, தன்னிறைவான வருமானம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த மாதிரி சொல்லுங்க. நான் வந்து என் குழந்தை நல்லா படிக்கலன்னு ஃபீல் பண்றதை விட என் குழந்தை ஒவ்வொரு நாளும் நன்றாக படிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நான் உதவ தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சமே நீயும் எனக்கு வந்து உதவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்டையும் எடுத்து எழுதுங்க. இல்ல மேடம் நான் நிறைய பாசிட்டிவா தான் இருக்கேன். ஆனாலும் இது அடிக்கடி வருது அப்படின்னு சில பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய நீங்க பாசிட்டிவா இருந்தாலும் சில சமயங்கள்ல நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அத வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தேர்ட் பர்சன் வந்து அந்த பேச்சு வந்து எப்படி 3வது மனுஷன் உட்கார்ந்து நம்ம பேசும்போது நம்ம வந்து கேட்போமோ, ஒரு 3வது மனிதர் ஒரு நபர் வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்து பேசினா நம்ம கவனிப்போமோ, அந்த மாதிரி கவனிங்க. அது எவ்வளவு நேரம் பேசும்? 1 தாட், 2 தாட், 3 தாட், 4வது தாட் போகும்போது அப்படியே குறையும். ஒரு மாதிரி ஒரு நிசப்தத்துக்கு போகும். அதுதான் உங்களுக்கான தெளிவான மனநிலை. அந்த மனநிலைக்கு அந்த உணர்வு நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல வந்து நீங்க எழுத ஆரம்பிங்க. அதாவது எழுத முடிஞ்சா எழுதலாம். இல்லன்னா அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு தேவைப்படுற ஒரு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தை ஒரு அஃபர்மேஷனா வந்து நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்கி அதை எழுதி நீங்க மனப்பாடம் பண்ணி கூட அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கலாம். இல்லையா டக்குனு போன பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு 108 தடவை சொல்றதுக்கு ஒரு 12 நிமிஷம் ஆக போதா, 10 நிமிஷம் ஆக போதா, டக்குன்னு அதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஒரு 21 முறை சொல்லுங்க. சோ அதுவே உங்களுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து இன்னும் நான் ரொம்ப நெகட்டிவா இருக்கேன், ஏதாவது ட்ரிகர் பண்ணா உடனே கத்திடுறேன், எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட கோவப்பட வச்சிருது, கோவத்தை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு, என்னால வந்து ஹோப்போனோபோனோ பிரேயர் கூட சொல்ல முடியல அப்படின்னா அந்த கோபம் வர்றதுக்கான காரணத்தை ஒரு பேப்பர் பேனா எடுத்து டக்குன்னு எழுதுங்க. உங்களுடைய பிரெயின் வந்து பயங்கர ஃபாஸ்டா வந்து ஒரு வேலை செய்யும், பயங்கரமா யோசிக்கும். ஆனா அந்த அளவுக்கு கை வந்து கோஆப்ரேட் பண்ணாது. வாய் கூட ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒரு முன்னுக்கு பின் முரணா ஏதோ துண்டு துண்டா வார்த்தைகளை வந்து பேசிடும். பட் கை வந்து மூளையோட வேகத்துக்கு எப்பவுமே எந்த ஒரு மனிதனுக்கும் வேலை செய்யாது. பிரெயின்ல வந்து நம்ம ஒரு 10 20 பேஜ் நினைச்சிட்டோம் அப்படின்னா இங்க 4 பேஜ் தான் எழுதியிருப்போம். அது வந்து 20 30 போயிட்டே இருக்கும். நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள் அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். சோ நீங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணீங்கன்னா எண்ணத்தை ஓரளவுக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியும். எண்ணம், கோபம், நெகட்டிவ் அந்த தாட்ஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த எண்ணத்தை வந்து உங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வாங்க. எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா உணர்வுகள் நல்லதா அமையும். நல்ல உணர்வுகள் நமக்குள்ள, அதாவது நன்றி உணர்வு, அன்பு, வெற்றி,
இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம தொடர்ந்து வளர்க்க அது தொடர்பான எண்ணங்கள், அது தொடர்பான உணர்வுகள் நமக்குள்ள தோன்றும். அதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட அலையனாறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த பிரபஞ்சத்தோட அலைநாரத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த எண்ணங்கள் நல்லதா இருந்தாதான் நமக்கு என்ன வேணும்னு நம்மளோட ஒரு கனெக்டோட நம்ம இருப்போம். நம்மளோட முதல்ல வந்து அலைன் ஆகும். அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சத்தோட அலைன் ஆக முடியும். நம்மளுடைய மனம், உடல், எண்ணங்கள், சோல் இது 4ம் கரெக்டா அலைன் பண்ண முடிஞ்ச அலைன் ஆனா மட்டும்தான் நம்மளால பிரபஞ்சத்தோட நமக்கு என்ன வேணுங்கிற அந்த தெளிவான விஷயத்த சொல்ல முடியும். இவ்வளவு நாள் நான் சொல்லலையா அப்படின்னா சொல்லியிருப்போம். அதுல வந்து நிறைய நெகட்டிவ் உணர்வுகளோட நம்ம கலந்து சொல்றதுனால அதுதான் அங்க போய் பதிவாயிருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து முன்னுக்கு பின்னாவோ இல்ல தப்பாவோ நடந்துட்டே இருக்கணும். ஐயோ நான் வந்து கடன்ல இருந்து வெளியில வரணும்னு தானே சொன்னேன், குழந்தை நல்லா படிக்கணும்னு தானே சொன்னேன், குழந்தை ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், நல்லா படிக்கணும் அது பாஸ் பண்ணணும்னு தானே அர்த்தம். அப்படிதான் நீங்க வந்து என்ன அங்க இருக்கீங்க, ஃபெயிலுங்கிற வார்த்தையை தான் திருப்பி யோசிச்சிருக்கீங்க. அங்க ஃபெயில் தான் நடக்கும். அதுவே நீ என் குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்கு, அது கண்டிப்பா பாஸ் பண்ணிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தை பாஸ் பண்ணிருக்கும். சோ இது வந்து நிறைய தடவை நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைதான். தொடர்ந்து நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரும்போது நான் வந்து +2 அவர் வந்து +2 படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட். திடீர்னு ஃபெயில் ஆயிடுவோன்னு அவன் மனசுக்குள்ள அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான். நல்லா தாண்டா படிக்கிற, பாஸ் பண்ணிடுவ போறேன்னு அவங்க அதை அசால்ட்டா விட்டுட்டாங்க. ஆனா அந்த பையன் நல்லா படிச்சாலும் டெஸ்ட்ல எல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப் இயர்லிக்கு அப்புறம் நடந்த எல்லா எக்ஸாம்லயுமே அவன் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அவன் வந்து 85, 19 எடுத்துட்டு இருந்த பையன் திடீர்னு 60, 15 எடுத்து ஆனுவல் எக்ஸாம் அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதுற டைம்ல அவன் மைண்ட் சுத்தமா டவுன் ஆயிடுச்சு. அவங்க யாரும் பெருசா வந்து அவன் வந்து வெளியில சொல்லல. என்ன ஆச்சுன்னா அந்த ரிசல்ட் வரும்போது 1.5 மாசம் கழிச்சு ரிசல்ட் வரும்போது அவன் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப ஷாக். எப்படி இந்த மாதிரி நீ ஃபெயில் ஆன, நீ நல்லா தானே படிச்சுட்டு, அதுலயும் குறிப்பா அந்த சப்ஜெக்ட்ல ஆஃப் இயர்லிக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்திருக்கான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் எடுத்திருக்கான். எப்படின்னு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் வந்து அவனை கூப்பிட்டு பேசும்போதுதான் தெரிஞ்சுது அந்த பையன் வந்து ஃபெயில்ங்கிற அந்த வார்த்தையை அடிக்கடி மனசுக்குள்ள உச்சரிச்சுட்டு இருந்திருக்கான்னு. அவன் வந்து அவனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது, போன பிரேயர் இதெல்லாம் எதுவும் தெரியாது அவனுக்கு. ஆனாலும் அவன் என்ன பண்ணிருக்கான், ஃபெயில்ங்கிற எண்ணத்தை, அந்த உணர்வை, பயத்தை, ஃபெயில் ஆயிட்டா அவமானமா போயிடும், ஃபெயில் ஆயிட்டா என் மேல இருக்கிற நம்பிக்கை அப்பா அம்மாக்கு போயிடும், டீச்சர் வந்து என்னை திட்டிடுவாங்க, பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் முன்னாடி அவமானமா போயிடும். இப்படிப்பட்ட எண்ணங்களை அவன் தொடர்ந்து யோசிக்க அந்த அந்த முக்கியமான சப்ஜெக்ட்ல அவன் ஃபெயில் ஆயிருக்கான். சோ இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லதா அமையணும் அப்படின்னா அந்த விஷயத்துல குறிப்பா நீங்க என்ன உணர்வோட அதை அணுகுறீங்க, என்ன உணர்வோட அந்த ப்ராசஸ்குள்ள போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட இருக்கணும். நம்ம ஒரு டெய்லி வந்து நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னா தினமும் ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி உட்காரணும், தனியா இருக்கணும். இந்த தனிமையில இருக்கும்போதுதான் நம்ம யாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். மனம் தொடர்பா, லா ஆஃப் அட்ராக்ஷன் தொடர்பா, நம்ம வந்து கரெக்டா வந்து யூனிவர்ஸோட அலைன் பண்ணணும், இன்னர் சைல்டு ஹீலிங், ஹோப்போனோபோனோ பிரேயர், மணி அட்ராக்ஷன், இதெல்லாம் எப்படி பண்ணணும், எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் லேக் ஆகுது அப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தொடர்பான எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சோ அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், அந்த பிராக்டிஸ்க்குள்ள நீங்க வரணும், அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி லைஃப்ல நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் இந்த மைண்ட் மேஜிக் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் நிறைய பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ உங்களுக்கு என்ன மாதிரி பிராக்டிஸ் பிடிக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, என்ன மாதிரி நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து இந்த மனம் தொடர்பா, தாட்ஸ் தொடர்பா என்ன மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும், இல்ல என்ன டாபிக்ல வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குங்கிற நம்பிக்கையோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.